ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப் பண்ண போகிறேன். சார்கோல் பவுடர் அப்புறம் calamine clay யூஸ் பண்ணி இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் பண்ண போகிறேன். இந்த சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் லைவ் சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடாவும் டிஎம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டா அது ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். லை ஹேண்டில் பண்ணும்போது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. க்ளவ்ஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் கண்ணுக்கு கிளாஸஸ் போட்டுக்கோங்க. சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். சோப் மேக்கிங்கில் எல்லாமே கிராம் கணக்கில் மெஷர் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 32.5 கிராம்ஸ் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். டிஎம் வாட்டர் 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். காஸ்டிக் சோடாவும் டிஎம் வாட்டரும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஎம் வாட்டரில் இந்த காஸ்டிக் சோடாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே டிஎம் வாட்டரில் காஸ்டிக் சோடாவை போடுங்க. காஸ்டிக் சோடாவில் டிஎம் வாட்டரை ஊற்றாதீங்க. இது நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக கரைஞ்சதும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது சூடாக இருக்கும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து தான் நம்ம சோப் செய்கிறதுக்கு தேவையான வேறு ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல calamine clay எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 கிராம்ஸ் அளவுக்கு calamine clay எடுத்திருக்கேன். 4 கிராம்ஸ் அளவுக்கு சார்கோல் பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில், பாம் ஆயில், அப்புறம் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். 114 கிராம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது கோல்ட் ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில். இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள், அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது கூட இப்போ நான் 100 கிராம் பாம் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் 15 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 3 எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த லைவ் சொல்யூஷனை இதில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். லைவ் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். சூடாக இருந்தால் சோப் சரியாக வராது. நாம் எடுத்துருக்கிற ஆயில்ஸ் அப்புறம் லைவ் சொல்யூஷன் ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் இதில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்றுத்தில் வந்து சார்கோல் பவுடரும் இன்னொன்றுத்தில் calamine clayவும் ஆட் பண்ண போகிறேன். இந்த சோப் மோல்டில் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த சோப் மோல்ட் 500 கிராம்ஸ் கெப்பாசிட்டி. நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் அளவுக்கு தான் சோப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் நடுவில் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் calamine clay ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் சார்கோல் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ட்ரேஸ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்று அந்த ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டினியூஸாக பீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஷார்ட் பர்ஸ்ட்ஸில் விட்டு விட்டு பீட் பண்ணுங்கள். இப்போ இதில் ட்ரேஸ் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதையும் அதே மாதிரி ட்ரேஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ரெண்டுத்தையும் நம்ம சோப் மோல்டில் ஊற்றிடலாம்.
ஃபைனலாக இதுக்கு மேலேயும் நம்ம ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 48 ஹவர்ஸ் செட் ஆக விட்டுடலாம். இப்போ இதை நான் அன்மோல்ட் பண்ண போகிறேன். நான் 48 ஹவர்ஸ் வெயிட் பண்ணல, க்யூரியாசிட்டியில் சீக்கிரமாகவே மறுநாளே கட் பண்ணிட்டேன். இந்த சோப்பில் சார்கோல் பவுடர் அப்புறம் calamine clay இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கும், அப்புறம் ஆக்னே பிம்பிள்ஸ் இதெல்லாம் கூட ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது பாருங்கள், நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, 6 வீக்ஸ் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஒரு 6 வீக்ஸ்க்கு நல்லா காத்தோட்டமான இடத்துல இதை க்யூரிங்க்கு வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.